ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். ஒரு 5 பெஸ்ட்டான இண்டோர் பிளான்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்கோனிமா லிப்ஸ்டிக், லக்கி பேம்பூ, ஜீசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டார்ஃப் வெரைட்டி. இதில் நார்மல் ஜீசியும் இருக்குது, பிளாக் ஜீசியும் இருக்குது. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு 2-3 வெரைட்டி பார்க்கலாம். அடுத்ததான் பீஸ் லில்லி. இந்த பீஸ் லில்லியில் அழகே அந்த பூ தான். இப்போ இண்டோர் பிளான்ட்ஸில் ஒவ்வொரு வெரைட்டியாக பார்க்கலாம். இந்த அக்லோனிமா லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லீவ்ஸில் 2 விதமான ஷேட்ஸு, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இண்டோருக்கு பர்ஃபெக்டான பிளான்ட்னே சொல்லலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days நீங்கள் மேலே அந்த சாயில் ட்ரையாக இருக்குன்னா அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமான வாட்டரிங்கும் பண்ணிடக்கூடாது. ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வைக்கணும். லக்கி பேம்பூ. இந்த லக்கி பேம்பூ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வச்சு வளர்க்கலாம், மண்ணிலையும் வச்சு வளர்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் பெபிள்ஸ் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட டேபிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இண்டோரில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். சன்லைட் தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வேணால் ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வச்சுக்கலாம். இதுதான் ஹைலைட்டான பிளான்ட்டே. இது வந்து ஒரு டார்ஃப் வெரைட்டி, டார்ஃப் ஜீசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு நான் வாங்கும்போது. 850 சம்திங். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படி பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்கும். நார்மல் ஜீசி நல்லா ஹைட்டாக வளரும். அதில் ரேவன்ற பிளாக் கலர் வெரைட்டியுமே இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிழங்கு எல்லா தண்ணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்ததான் நம்மளோட ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இண்டோருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஃபஸ்ட் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் தான். அடுத்ததான் பீஸ் லில்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஷேடான ஏரியா வேணும். கண்டிப்பாக ஒரு விண்டோ இருக்குன்னா அது பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஆப்டான ஒரு இண்டோர் பிளான்ட்னே சொல்லுவேன். இண்டோர் பிளான்ட்டை பற்றி என்ன மெத்தட் தானே கேட்குறீங்க. இண்டோர் பிளான்ட் தாங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியாக அவங்க சேல் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு இதை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கணும்னா வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து செமி ஷேடான ஏரியாவுக்கு மாற்றி வச்சு ரொட்டீனில் நீங்கள் வளர்த்து பாருங்கள், நல்ல க்ரோத் கிடைக்குங்க. இண்டோர் பிளான்ட்டை அடிக்கடி வாங்காமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு சின்ன கண் இருந்தாலோ இல்லை ஒரு கிளையையோ வேறு பாட்டில் மாற்றி வச்சு செமி ஷேடான ஏரியாவில் நீங்கள் வெளியில் பால்கனியில் வச்சிங்கன்னா அதில் சின்ன செடிகள் முளைச்சிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் இண்டோர் பிளான்ட்டுக்கு அதை மாற்றி எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி செடி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அளவாக தண்ணி விட்டு அதிகமாக கவனம் கொடுத்து வளர்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் ஈஸியாக நீங்களும் வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.